இன்னைக்கு நாம ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு ரிச்சான பன்னீர் கிரேவி செய்ய போறோம். எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்றதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்தி அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியிருக்கேன். இப்ப அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பன்னீரை கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் பன்னீர்ல படுற மாதிரி ஒவ்வொன்றா நான் திருப்பி விடுறேன். மொத்தமாக மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் எல்லாம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொன்றா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது பன்னீர் நல்லா வெந்து வரும். பன்னீரை மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் நம்ம குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் ஆயிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பைசியாக வேணாம்னு நினச்சிங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பன்னீர் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக சீரகம், 3 ஏலக்காய், பட்டை, 3 கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்டில் இருக்கும். அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனைலாம் போனதும் அது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்து கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து மசாலா எல்லாம் ஃபுல்லாக அதில் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்க போகிறேன். அப்போ தான் பன்னீரில் மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொன்னது மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பன்னீர் உடஞ்சிடாம மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1 நிமிஷம் போல் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, கீ ரைஸ், நான் அப்படின்னு எல்லாத்துக்கூடயும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.